அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நள்ளிரவில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காரணமின்றி நள்ளிரவு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்து அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தியுள்ள திமுக அரசு என்று இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள் என்ன? மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மனைவி மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பல்வேறு இடங்களில் அந்த சமூக நலக்கூடங்களில் அடைத்தனர். அதன் பிறகு மாலை 6 மணி அளவில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் பல்வேறு பேருந்து நிலையங்கள் அதாவது உணவு இல்லாமல் இறக்கிவிட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சிராணி மீது காவல்துறையினர் தாக்குதல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில காவல்துறையினர் ஈர இரக்கமின்றி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவரின் மனைவியுமான திரு ஜான்சிராணி அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செய்தி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சி தலைவர் மனைவியே தாக்குதல் உள்ளாக்கிறது காவல்துறை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி போலீசாரால் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்தில் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சிராணி மாற்றுத்திறனாளிகள் சங்க பொதுச் செயலாளராக உள்ளார். அந்த போராட்டத்தை அவர் முன்னின்று நடத்திய போது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். இதனை தொடர்ச்சியாக எழும்பூரில் போராடிய ஜான்சிராணி உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து பேருந்தில் வைத்து போலீசார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. சென்னை அருகே இருக்கக்கூடிய தாம்பரம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளை இறக்கிவிடும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பேருந்தில் இருந்து இறங்க மறுத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சிராணியை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீசார் தாக்கியதில் காயமடைந்ததாக கூறி கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த பாலகிருஷ்ணன் மனைவி ஜான்சிராணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் மனைவி மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உதவித்தொகை உயர்வு கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நள்ளிரவு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையின் ஈவு இரக்கமின்றி தாக்குதலில் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி திருமதி ஜான்சிராணி அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் மனைவி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் எனவும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.